மாட்டு பேர் கருப்பேன். கலக்கத்தி மாடு. இந்த பேர் சூறாவளி. மாட்டு பேர் விருமன். நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். காலைல 5 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். 5:30க்கு வரிசை விட ஆரம்பிச்சாங்க. 5:30க்கெல்லாம் உள்ள விட ஆரம்பிச்சிட்டாங்க. மாட்டு பேர் கருப்பேன். இது ஜெயங்கொண்டம் கும்பலச்சேரி. கும்பலச்சேரி இல்ல ஜம்ப்ல தான் போகும், போக்குல போயிடும், ஸ்டைலா போகும், நல்லா தலையா வச்சு. இது ஒரு 50க்கு மேல பாத்துருக்கோம். கண்டுல இருந்து வளர்த்தது. ஆஹா, யாருமே இது வரைக்கும் தொட விட்டது கூட இல்ல. வீட்டுல எல்லாரும் பிடிக்கிற மாதிரி. வீட்டுல எல்லாரும் பிடிக்கலாம். நம்ம ஏரியால புலிக்குளம், காங்கேயம் அதிகம். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம் அந்த ஏரியால ஜெயங்கொண்டம் அதிகம். இப்ப எல்லாருமே ஜெயங்கொண்டம் ஆர்வமா இங்க வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரை மாவட்டத்திலயும் ஜெயங்கொண்டம் அதிகமாயிருச்சு இப்போதைக்கு. இப்ப இந்த கலை இதுக்குள்ளே நீங்க கேலரிக்குள்ளே உள்ள பாத்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் ஈக்குவலா இருக்கும், புலிக்குளம் மாட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். 2 மாட்டுக்கு ஒரு மாட்டு ஜெயங்கொண்டம் கிடக்கும். குணம் சொல்லவே முடியாது. நேட்டிவ் பிரீடு எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். காங்கேயம்னாலும் சரி, புலிக்குளம்னாலும் சரி, உம்பளஞ்சேரினாலும் சரி, நேட்டிவ் பிரீடு அதுக்கான தன்மையை தனியா காமிக்கும். எல்லா மாடுமே சிறப்பா தான் இருக்கும். நாட்டு மாட்டுல குறை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா மாடும் நல்லா தான் இருக்கும். பழகலாம். எல்லா மாடுமே நம்ம பழகிற பொறுத்து இருக்கு. குணம்னு ஒண்ணு இருக்கு ஒரு மாட்டுக்கு. அதை பத்தி ஆக்ரோஷம்னா நாட்டு மாடே ஆக்ரோஷம் தான். செப்பரேட்டா இந்த மாடை நாங்க பிரிச்சு சொல்ல முடியாது. எல்லா மாடுமே நம்மகிட்ட இருக்கு, அதனால சொல்ல முடியாது தனியா. ஜல்லிக்கட்டுக்கு இப்போதைக்கு இருக்குது பர்கூர், இது பூர்ணி அதெல்லாம் இருக்கு. அது வெளியில கம்பாலா அந்த மாதிரி ரேஸுக்கு கர்நாடகா அதர் ஸ்டேட்ல யூஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டில் யூஸ் பண்ற வீடு நம்ம ஜெயங்கொண்டம், கும்பலச்சேரி, புலிக்குளம், காங்கேயம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். காங்கேயம் பெரும்பாலும் லோடுக்கு யூஸ் ஆகும், வயல் வேலைக்கு நல்லா இருக்கும் மாடு. நாட்டு மாடு ஆக்ரோஷத்திலையும் இந்த ஃபெரோசியஸ் குணத்திலையும் ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் ஆகும் நல்லா. நாங்கள் சத்திரப்பட்டியிலேருந்து வர்றோம். இந்த மாடோட ரகம் கலக்கத்தி மாடு. ஆமாம், நாங்கள் குறைஞ்சது ஒரு 5-6 வருஷமா மாடு அவுத்துக்கு இருக்கோம். ஆமாம், அழகா இருக்கிறது வந்துக்கிட்டு தான் அழகா இருக்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள். ஆமாம், இந்த வட்டம் இந்த மாடு வெளியே புதுசாக எடுத்து வந்திருக்கோம். இந்த வட்டம் எப்படி ரிசல்ட் இருக்குன்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இது ஜம்பிங்கில் போயிடும். நான் மாடு கொண்டு வந்திருக்கேன். முதல்ல புது மாடு ஒன்று அடைக்கிறேன். நல்லா விளையாட, நல்லா பாயின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கேன். நல்லபடியாக ஜல்லிக்கட்டு விழாவெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பேர் சூறாவளி. மாட்டு பேர். அந்த மாடு அவ்வளோ நல்லா பண்ணும். என் பேர் சூறாவளி சுரேஷ். அதனால் அந்த மாட்டுக்கு அந்த சூறாவளின்ற அடமொழி வச்சிருக்கேன். மாடு நல்லா பண்ணும். விழாவும் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. வருஷ பிரகாரம் மாடு நல்லபடியாக போகுது. தள்ளுவாடி அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒழிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு. அலங்காநல்லூரில் 3-4 வருஷமா ஒழிச்சிட்டாங்க. அது இங்கே ஆனால் சூப்பராக மாடு வருது, லைன் பிரகாரம் வருது. மாடுபிடி வீரர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. நாங்கள் நல்லபடியாக வந்துட்டு போகிறோம். இது புலிக்குளம் மாடு. புலிக்குளம் மைக்குடி கடையிலேருந்து எடுத்திருக்கேன் மாடு. அந்த மாடு கூட நல்லா பாயும். அந்த நம்பிக்கையில் நம்புறோம். கிடமாடினா ஒரு 100-200 மாடு மொத்தமாக மேயும். நாட்டு மாடுகள். அது புலிக்குளத்து கிடமாடு. நல்ல ரோஷமா இருக்கும் மாடு. நல்ல ரோஷமா இருக்கும் மாடு. உயரம் தரம் ஆக்ரோஷமா இருக்கும். விருமன் பேரு வாங்கிடுவோம். விருமன் விளாட்டு மாடு. மாடு 200 வாடி அவுத்திருக்காங்க. மாடு விளாண்டுருக்கு. மாடு இங்க விளாடணும் நம்பிக்கையில் இருக்கும். சாமி தான் உதவி இருக்கணும். விரதமா இருக்கும். 20 நாள் 1 மாசம் விரதமா இருக்கும். 1 மாசம் விரதமா இருக்கும். மாடு இங்க பாயன்னு நம்பிக்கையில் இருக்கும். எங்க ஊர் சாமியான மாடு பாயும். இன்னைக்கு பாயன்னு நம்பிக்கையில் இருக்கும். மாடு விரதத்தில் இருக்கோம் நாங்க. மாடு பாயும் இன்னைக்கு உறுதியா பாயும் மாடு இங்க. கிடைக்கல. நைட்டு தான் வந்துச்சு டோக்கன். 10 மணிக்கு வந்துச்சு.